பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடனான மக்கள் சந்திப்பு கண்டியில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சரின் பிரத்யேக செயலாளரும் ஆலோசகருமான கலாநிதி பி சிவபிரகாசம் தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. மனித அபிவிருத்தி ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் திருமதி யோகேஸ்வரி தலைமையிலான குழுவினர் பெண்களுக்கு அரசியலில் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற மகஜரையும் பிரதி அமைச்சரிடம் கையளித்தனர். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்திருப்பது மக்களுடைய மிக பெரிய எதிர்பார்ப்பிலே, அதன்படி மலையக மக்களுக்கு நில உரிமை நிச்சயம் எமது அரசாங்கம் தீர்த்து வைக்கும். மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய தேவையான அடிப்படை பிரச்சனையாக காணப்படுகின்ற நில உரிமையை நாங்கள் தீர்த்து வைப்போம். அது மட்டுமல்லாது கடந்த காலத்திலே இந்திய அரசனுடைய வீட்டு திட்டத்திலே பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்திய அரசாங்கம் எமது மக்கள் மீது கொண்ட கரிசனையிலே வழங்கப்பட்ட அந்த வீடுகள் கடந்த காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்சிகளுக்கு மட்டுமல்லாது அது முறையான விதத்திலே அது பகிர்ந்தளிக்கப்படாமல் அந்த வீட்டு திட்டத்தை முறையான விதத்திலே கட்டுமானம் செய்யாமல் பாரிய சிக்கல்களுக்கு உட்பட்டிருக்கின்றது. எனவே பல வீட்டு திட்டங்கள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பெண்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாது இம்முறையை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இம்முறை தேசிய மக்கள் சக்தி அரசு அதிகமான பெண்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைத்து நியமனங்களும் கூட நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் அரசாங்கம். நாங்கள் ஆண் பெண் என்று பிரித்து பார்ப்பதில்லை. கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையக மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அது வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், நில பிரச்சனையாக இருக்கலாம், கல்வி பிரச்சனையாக இருக்கலாம். அதேபோல் நகரங்களிலே வாழ்கின்றவர்கள், வர்த்தகத்துறை சார்ந்தவர்கள், அதேபோல் நகர சுகாதார பணியாளர்கள், இப்படி பல்வேறுபட்டவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசுவதற்காக அவர்களை கண்டிக்கு நாங்கள் அழைத்திருந்தோம். ஆகவே கண்டியில் இருக்கக்கூடிய மலையக மக்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் முன்வைத்திருக்கின்றார்கள். அவற்றுக்கான தீர்வை நோக்கி நாங்கள் செயல்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக